மதிப்பிற்குரிய விருச்சகம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். விருச்சக ராசி நண்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் வரக்கூடிய 29ஆம் தேதி வரை அந்த வாரத்திற்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? பதிவினுடைய தலைப்பே அதிர்ஷ்டத்தின் பிடியில் விருச்சகம் ராசி, பணத்தை கொடுக்கிறார் குரு பகவான் போட்டிருக்கிறேன். உண்மைதான், நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த அளவுக்கு நம்ம சந்தோஷப்படுவோமா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான யோக பலன் இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த வாரத்தில் கண்டிப்பாக இருக்குது. அட போங்கய்யா, இப்படியே தான் விருச்சிக ராசிக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் ஒன்றும் நடந்த பாடு இல்லை. ஐயா, எதுக்குமே ஒரு நேர காலம் வேணும். ஒரு நல்ல நேர காலம், நல்ல கிரகத்தினுடைய பார்வை, சேர்க்கை, இதெல்லாம் இல்லாமையெல்லாம் ஒன்றும் நடக்காது. ராசி பலன் ஆக ஓகோன்னு போடுறீங்க, ஒன்றுமே நடக்கலை. அதுக்கு நம்ம சுய ஜாதகத்தையும் ஒரு பார்வை பார்த்துக்கிறணும். அதுக்கு கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஆனால் இப்போ சொல்லக்கூடிய இந்த குருவனுடைய வக்ர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு அந்த வாரத்தில் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக யோகத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறது. 5ஆம் அதிபதி, ஜாக்பாட் ஸ்தானம் 5 தான் அதிர்ஷ்டத்தை பற்றி சொல்லக்கூடியது. 5 தான் சில ஆட்டங்களில் ஜெயிக்கக்கூடியது, விளையாட்டுகளில் ஜெயிக்கக்கூடியது, பெட்டு கட்டி ஜெயிக்கக்கூடியது, எதிர்பாராத நேரத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியை தரக்கூடியது 5ஆம் இடம் தான். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கிற ஸ்தானம். அந்த ஸ்தானம் வலுவாக இருந்துருச்சுன்னா நமக்கு என்னையா கவலை? அந்த ஸ்தானத்துக்கு அதிபதி போய் எங்கே இருக்கிறாரு? 9ஆம் இடத்துல உச்ச வீட்டில், அவருடைய வீட்டில் இருக்கிறார். இந்த வக்ர பயிற்சி பலனை குரு அதுதான் உங்களுக்கு சிறப்பான பலனை தர இருக்கின்றார். அப்போ பூர்வீக சொத்துக்களில் ஒரு ஆதாயத்தை தேடப் போகிறோம், பிள்ளைகளால் பெருமகிழ்ச்சி அடைய போகிறோம். பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புகள், விருச்சிக ராசி நண்பர்களுடைய பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் நல்ல முறையில் படித்து உயர்கல்விக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உயர்கல்விக்கு போவாங்க. தூர தேசங்களில் போய் படிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தூரதேச வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வெளியூர், வெளி மாநிலம், இந்த மாதிரி போக போகிறேன், வெளிநாடுகளுக்கு போக போகிறேன், அதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய அமைப்பு இந்த வாரத்தில் எதிர்பார்க்குறேன். அது கிடைக்குமா? நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்ட வேலைகள் செய்து முடிக்கப்படுமா? அதற்கான நேரம் வருமா? பல காரியங்கள் தடைப்பட்டு கிடந்திருக்குதே, அந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நமக்கு இப்போ சக்ஸஸ் ஆகுமா? தடைப்பட்ட காரியங்கள் அப்படின்னா என்னது? திருமண பந்த உறவுக்காக பல நாட்களாக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன், நடக்கவே மாட்டேங்குது. போகிற இடத்துல எல்லாமே ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. இப்போ ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த வாரத்தில் பல விருச்சிக ராசி நண்பர்கள், கல்யாண வயதில் இருக்கக்கூடியவங்க பல பேருக்கு வரன் பார்த்து பேசி முடிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. வரன் கண்டிப்பாக செட் ஆயிரும். அதனாலே நம்ம உள்ளம் மகிழ்ச்சி ஆயிரும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இல்லை. நிச்சயமாக திடீர் தன செல்வங்கள். தனாதிபதி தானே 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் 5ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறது. குறைவொன்றும் இல்லை ஐயா. மனசில் எந்த கவலையும் இல்லை, மனபாரமே நீங்கிருச்சு. அதான் இந்த வாரத்தில் இந்த அளவுக்கு சந்தோஷப்படும் நான் நினச்சி கூட பார்க்கலன்ற மாதிரி நல்ல விஷயங்கள் பல நடக்கும். புரியுதுங்களா? புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். விருச்சிக ராசி சகோதரிகள், இது வரைக்கும் குழந்தை பேருக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், 2வது குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன், இப்படி வாரிசுக்காக காத்து கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கடவுள் அருளால் அந்த வாரத்தில் உருவாகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இதுவும் மனசுக்கு சந்தோஷமான செய்தி தானே? நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி இது வரைக்கும் நிறைய தானம் தர்மம் புண்ணியம் பண்ணியிருக்கிறேன், ஒரு பலனும் இல்லையா? இப்போ அந்த பலன் கிடைக்கும் ஐயா. அந்த பலன் கிடைக்கும். எப்போவுமே கடவுள் கணக்கு போட்டுத்தானே ஐயா நமக்கு ஒரு விஷயத்தை செய்வார். நம்ம எந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு பற்று பாசத்தோடு, எவ்வளோ ஒரு பக்தியோடு நம்ம அவரை வேண்டுமோ அந்த அளவுக்கு தானே நமக்கு கிடைக்கும். அதனால் இதற்கு முன்னாடி செஞ்ச நம்மளுடைய தான தர்மங்கள் எல்லாம் அதற்கான புண்ணிய பலன் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு நல்ல விஷயம். தந்தை வழி உறவுகளால் நல்லதொரு ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. முன்னோர்கள், மூதாதையர்களுடைய அருளாசி இந்த வாரத்தில் அவங்கள வணங்கி கும்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த அருளாசி நிச்சயமாக கிடைக்கும். பெரியோர்களை தரிசனம் பண்ணுறது, ஆன்மீக குருமார்களை சந்திப்பது, ஆலய தரிசனங்கள் பண்ணுறது, குருமார்களை சந்தியுங்கள், பெரியவருடைய அருளாசியை வாங்குங்க, பெரியவங்க என்ன சொல்லலான்னு கேளுங்க. இந்த வாரத்தில் நல்லதாக நடக்கும்.
இந்த வாரத்தில் ஒரு நல்ல செய்தி என்ன கேட்பீங்கன்னா, நீங்கள் ஏதாவது விருச்சிகராசி நண்பர்கள் கோயில் வளர்த்து எங்கேயாவது போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களை அங்கே அந்த கோவிலில் ஒரு பெரிய மனிதர் உங்களை கூப்பிட்டு உங்களுடைய சுச்சுவேஷனை சொல்லி உனக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யாராவது ஒரு ஆள் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நிச்சயமாக நடக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலில் அந்த சம்பவம் நடக்கும். இந்த சம்பவம் நிச்சயமாக கண்கொண்டு தான் பார்க்க போகிறீங்க. பல பேர் சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை இந்த வாரத்தில் விருச்சிகராசி நண்பர்கள் அனுபவிக்க போகின்றீர்கள். கோபதாபங்களை குறைச்சிட்டு செயலில் காட்ட போகிறோம். அந்த செயல்களில் நம்ம வெற்றி பெற போகிறோம். என்னதான் இருந்தாலும் விருச்சிகராசி நண்பர்கள் போகாமல் எழுது இடக்க மடக்கா பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க, இப்படி பேசுவாங்க அப்படின்னலாம் சொல்லுவாங்க. ஏன்னா ராசிக்கு ராசியினுடைய சின்னமே தேள் இல்லையா? நறுக்குன்னு கொட்டிடுவாங்க, நறுக்குன்னு பேசிடுவாங்க, வெடுக்குன்னு பேசிடுவாங்க, சங்கடப்படுற மாதிரியான பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் விருச்சிகராசி நண்பர்கிட்ட பேசுறதுக்கு பேசாமல் இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஐயா, தங்கமான குணம் படைத்தவர்கள் ஐயா விருச்சிகராசி நண்பர்கள். தேளை சீண்டாத வரைக்கும் அது பாட்டுக்கு தான் இருக்கும். அதை ஏன் சீண்டி பார்க்குறீங்க இல்லையா? அது பாட்டுக்கு தான் இருக்கும். அதாவது அந்த அளவுக்கு பக்குவமான ராசி விருச்சிகராசி. ஆனால் கோபம்னு வந்துட்டால் பொங்கி எழக்கூடிய ராசியும் இதுதான். நல்லதே செய்ய கடமைப்பட்டிருப்பாங்க, நல்லதான் செய்வீங்க. கெட்டது பண்ண தெரியாது. சூதுவாது வினயம் கள்ளங்கபடம் அதெல்லாம் சுத்தமாக தெரியாது. நல்லது செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்குகிற ராசியும் விருச்சிக ராசி தான். ஆனால் வாழ்க்கையில் போராட்டங்கள் நிறைய இருக்கும். விருச்சிக ராசிக்கு போராட்டங்கள் நிறையா இருக்கும். அந்த போராட்டங்களுக்கு மத்தியில் இந்த வாரம் அப்படிங்கிறது சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதான். அப்போ அரசு சார்ந்த துறைகளுக்காக பரீட்சை எழுதக்கூடியவங்க, வேலை வாய்ப்புக்காக இருக்கிறவங்க, ஆல்ரெடி பரீட்சை எழுதி காத்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு ஒப்பந்தங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு நல்லதொரு உயரிய பதவி ப்ரொமோஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படியான விஷயங்கள் எல்லாமே இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த வாரத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அரசு அதிகாரிகளை இந்த வாரத்தில் போய் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய பர்சனல் விஷயமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமான பலன்தான், நிச்சயமாக உண்டு. ரெண்டாவது, வாக்கு வன்மையில் நேர்மை, நீதி, நாணயம் கரெக்டாக இருப்பீங்க. அந்த நீதி நேர்மைக்கு தகுந்த மாதிரியான நல்ல பலன்கள் இந்த வாரத்தில் இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இருக்கிறதுனால நல்ல விஷயம் தானையா. அப்புறம் இன்னொரு 4 நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னார், நான் ஒரு யாருக்கு பணம் கொடுத்துருக்குறேன், அந்த பணத்தை இந்த வாரம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்ருக்கிறேன், கண்டிப்பாக கொடுத்த பணம் கைக்கு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த வாரத்தில் உண்டு. கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய ஓரளவுக்கு கடன் தீரக்கூடிய அமைப்புகளாக அந்த பண வரவு நிச்சயமாக கிடைக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம், ஒரு கௌரவமான வாழ்க்கை. இந்த வாரத்தில் பாருங்கள், ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் யாருக்காவது வாக்கு கொடுத்து நீங்கள் அந்த வாக்கை காப்பாற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக காப்பாற்றிடுவீங்க. கண்டிப்பாக கொடுத்த வாக்கை காப்பாற்றிடுவீங்க. அது உங்கள் பர்சனல் லைஃப்பில் என்ன விஷயமாக இருக்கட்டும், நீங்கள் எதுக்காக வாக்கு கொடுத்துருப்பீங்களோ அந்த வாக்கை இந்த வாரம் காப்பாற்றிடுவீங்க. வேலை செய்யக்கூடிய இடங்களில் எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக வேலை பார்த்து வெளியே வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உண்டு. அதனால் நமக்கு பிரச்சனைகள் இல்லை. அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று வலுவாக இருக்கக்கூடிய நேரம், நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான ஒரு சிந்தனைகள் அப்படிங்கிறதும் நமக்கு போயிட்டுருக்குது. ரெண்டாவது, 5ல் சனி பகவான், அதாவது 3ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 5ல் இருக்கிறாரு, குருவனுடைய பார்வையில் இருக்கிறாரு. அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறனால கண்டிப்பாக நம்ம சொந்த வீட்டுக்கு வெளியூரில் இருக்கிறோம், வெளி மாநிலத்தில் இருக்கிறேன், இந்த காலகட்டத்தில் நான் வந்து ஊருக்கு போகலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், சொந்த ஊருக்கு போகலான்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன், சொந்த ஊரில் போய் ஏதாவது வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு எஸ்டிமேட் போடலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன். இப்படியான விஷயங்கள், சொந்த ஊரில் ஒரு கோயில் கட்டலான்னு பார்த்துட்டு இருக்கிறேன், அந்த கோயில் கட்டக்கூடிய பேச்சுவார்த்தைகள் என் தலைமையில் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பல நல்ல விஷயங்கள் உண்டு. அதே மாதிரி விருச்சிக ராசி நண்பர்கள் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலும் மேலும் பொறுப்புகள் அதிகரிக்கும். இந்த அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கெல்லாம் பொறுப்புகள் ரொம்ப கூடும். ரொம்ப பவ்யமாக பக்குவமாக ஒவ்வொரு வேலையை சரியாக செஞ்சு அந்த இறைவனுடைய அருளாசியை பெறக்கூடிய அமைப்பு. உங்கள் பேரில் உங்கள் தலைமையில் ஒரு கோவில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். உங்கள் பேரில் நீங்கள் முன்னின்று ஒரு கோவில் கட்டுமான பணிக்காக அந்த பணிகளை செய்யக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் அதற்கான பேச்சுவார்த்தைகள் உங்கள் தலைமையில் பேசக்கூடிய அமைப்பு பல பேருக்கு உண்டு. அதனால் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு குரு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு.
அப்போ தனகாரகன் எப்பினாலும் நகை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, அதாவது அடமான வச்ச நகைகளை மீட்கக்கூடிய அமைப்பு. ஏலம் வரைக்கும் போக வேண்டியது இருந்துச்சு, பணம் கிடச்சிருச்சு, மீட்டிட்டேன். அந்த நகைகளை மீட்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. அதேமாதிரி முயற்சி முன்னேற்றங்களுக்கு தடை இல்லையா, போய்கிட்டே இருக்கலாம். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை குருபவன் பார்க்குறார் இல்லையா, இளம் பருவாங்க, நல்ல விஷயம். அதேமாதிரி ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு தான் பார்க்குறார். 5ஆம் அதிபதி 9லேருந்து 5ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாக பார்க்கின்ற பொழுது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லிட்டேன். அந்த வாரம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அதிர்ஷ்டத்தின் மூலயமாக பண வரவு நிச்சயமாக கிடைச்சே தீரும். பல பேருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்டு, சில பேருக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னால் அது சுய ஜாதகம் தான் முடிவு செஞ்சு வச்சுருக்கும். அதனால் விருச்சிக ராசி நண்பர்களே, ரொம்ப ஆனந்தப்பட்டுக்கலாம், பெருமைப்பட்டுக்கலாம், சந்தோஷப்பட்டுக்கலாம். எதிர்பார்த்த காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். போய்கிட்டே இருங்க, நம்பிக்கையாக போங்க. ஆண்டவன் மேலே, கடவுள் மேலே பாரத்தை போடுங்க, குலதெய்வத்தின் மேலே பாரத்தை போடுங்க, இஷ்ட தெய்வத்தின் மேலே பாரத்தை போடுங்க. நிச்சயமாக அந்த பாரங்களை எல்லாம் ஆண்ட இறைவன் வாங்கி கொண்டு உங்களுக்கு நல்லதொரு அருளாசையை கொடுத்து அந்த வாரத்தில் உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பில் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகமும் நிச்சயம் கிடைக்கும் ஐயா. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.